குட் ஈவினிங். என்னுடைய நேம் வந்து எம் ஐயாத்துரை. என்னுடைய நேட்டிவ் வந்து கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அருகாமையில் உள்ள சுங்காங்கடை. நான் திடீர்னு வீட்டில் இருக்கும்போது எனக்கு சிறிது உடல்நலம் இல்லாமல் இருந்தது. நான் அப்பொழுது எனக்கு பிளட்டு வாமிட்டிங் வர்றது மாதிரி இருந்தது. அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக கடந்து வரும்போது எனக்கு லைட்டாக ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தது. கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னே ஒரு 4-5 டாக்டர்ஸ் வந்து என்னை பார்த்தாங்க. நல்லா கேர் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு நல்லா கோஆப்ரேட்டிவ் கொடுத்தாங்க. ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க. தைரியம் கொடுத்தனால எனக்கும் மிகுந்த ஒரு தைரியமாட்டு இருந்தது. இருந்தாலும் எனக்கு பல்ஸ் வீக்காட்டு இருந்தது. அப்போ டாக்டர்ஸ் வச்சு பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களோட டிசீஸை கண்டுபிடிச்சிடலாம், 2 நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய டிசீஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சா அன்னைக்கு நைட்டு எண்டோஸ்கோபிக் போட்டு அதை க்யூர் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ நான் நல்லா ஆக்டிவாக இருக்கேன், நல்லா இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கிம்ஸ் ஹெல்த். I am Dr. Josephine, MD, DNB, Internal Medicine, working in Kim's Hospital as a specialist in Internal Medicine Department. ஐயாத்துரைங்கிற பேஷண்ட் வந்து எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து ரொம்ப பிளட் வாமிட்டிங், அதாவது லிவர் பிரச்சனையால வந்தாங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு லிவர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க இங்கே வந்தோடனையும் வீட்டில் இருக்கும்போது 1 லிட்டர் கிட்ட ரத்த வாந்தி எடுத்தாங்க. இங்கே வந்த உடனேயும் வந்து 5 நிமிஷத்தில் மறுபடியும் 1 லிட்டர் வாந்தி எடுத்தாங்க. ஆனால் இமிடியேட்டாக எங்களோட ஃபிசிஷியன், எங்களோட கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் ஃபிசிஷியன் ப்ளஸ் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் சர்ஜன் இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு உடனே எண்டோஸ்கோபி பண்ணி பேண்டிங் பண்ணி அவங்க அந்த நிமிஷத்தில் காப்பாற்றினோம். அந்த நிமிஷத்தில் அந்த ரத்த வாந்தி அரெஸ்ட் ஆச்சு. இருந்தாலும் ஆஃப்டர் 2 டேஸ் பிளட் கொடுத்த பிறகும் ஓரளவு கண்ட்ரோல் ஆன பிறகும் 2வது நாள் அவங்க மறுபடியும் ரத்த கசிவு ஆரம்பிச்சு அவங்க டாய்லெட் போகும்போது நிறைய ரத்த கசிவு ஏற்பட்டுச்சு. அதனால மறுபடியும் அவங்களுக்கு ரத்தம் ரொம்ப குறைவாகி அவங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ இமிடியேட்டா அதை நாங்கள் புரிஞ்சு அவங்களுக்கு மறுபடியும் ரத்தம் கொடுத்து ஓரளவுக்கு செட்டில் ஆன பிறகு வார்டு ஷிஃப்ட் பண்ண பிறகும் அவங்க மறுபடியும் இதே பிரச்சனையில இருந்ததுனால 2வது தடவை அவங்களுக்கு எண்டோஸ்கோபி பண்ண வேண்டியது இருந்தது. 2வது தடவை எண்டோஸ்கோபி முடிச்ச பிறகு மறுபடியும் ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே வந்ததுனால 5க்கு கீழே வந்ததுனால மறுபடியும் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் FFB அதெல்லாம் கொடுக்கும் போது அவங்க அதோட சம்பந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போயிட்டாங்க. அதாவது டிரான்ஸ்ஃபியூஷன் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ். அப்போ பேஷண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப பிரெத்லெஸ் ஆகி ரொம்ப கொடூரமான நிலைமைக்கு போனாங்க. அந்த நிமிஷத்தில் அவங்களை காப்பாற்றுறதுக்காக இன்டிபேஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்டிபேஷன் பண்ணாமல் அவங்கள கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் NIV ஆக்சிஜன் அந்த சப்போர்ட்டில் அவங்கள வச்சு அவங்களுக்கு தேவையான பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கம்மி பண்ணி அவங்களுக்கு தேவையான மெடிகேஷன்ஸ் கொடுத்து அவங்க லைஃப்பை காப்பாற்றிருக்கோம். இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே டயபெட்டிக்கும் இருந்ததுனால அவங்கள வந்து இந்த காம்ப்ளிகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் தான் தாக்குச்சு. அதனால டெய்லி சுகர் மானிட்டரிங், BP மானிட்டரிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவங்க ஆல்மோஸ்ட் 10 days to 15 days ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியது இருந்தது. ஆனால் அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப் எண்டுக்கு போயிட்டு அடுத்த லைஃப் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பேஷண்ட் ஃபாலோஅப்புக்கு வந்திருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. எங்கள் டீமுக்கு எல்லா ஃபிசிஷியன் எல்லா சப்போர்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு we are really grateful for the patient to have life and I am really proud to work in Kim's Health Hospital.